வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது முன்னாடிலாம் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பொண்ணுக்கு நல்ல பேரண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில் முன்னேறி வர்றது கஷ்டம். அப்படி இல்லை நல்ல சிப்ளிங்ஸ் இல்லை நல்ல ரிலேட்டிவ்ஸ் இல்லை நல்லா வருமானம் இல்லை, நல்ல படிப்பு இல்லை நல்ல வேலை இல்லை வீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஒரு பொண்ணால் வாழ்க்கையில் முன்னேறி வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த அந்த ரித்தன்யா டவுரி டெத் கேஸ் எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு எல்லாமே இருக்குது. நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, சிப்லிங்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு பார்க்குறாங்க. ஸோ நிறைய டேலண்ட்ஸும் இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு எல்லாமே இருந்துமே அவங்களுக்கு எப்படி இந்த நிலைமை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு மனதைரியம் மெயினாக இருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியிலேருந்து எவ்வளோ வேணால் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அவங்களோட நிலைமை அந்த நேரத்தில் என்ன அவங்களுக்கு தோணுச்சுன்னு தெரியல. அவங்க அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. ஆனாலும் என்ன தோணுதுன்னா, ஏதாவது கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த மாதிரி பண்ணாமல் தடுத்துருக்கலாமே. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி இல்லை எங்கேயாவது வெளியில் பிடிச்ச இடத்துக்கு போய் இல்லை அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போய் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு மைண்டை டைவர்ட் பண்ணி எப்படியாவது அதை பண்ணாமல் தடுத்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போது இன்லாஸால் ப்ராப்ளம் இல்லை பேரண்ட்ஸால் ப்ராப்ளம் அதனால் சூசைடுனா அது உலகத்தில் பாதி பெண்கள் சூசைடு தான் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இன்லாஸோட ப்ராப்ளம், ஹஸ்பண்டோட ப்ராப்ளம், பேரண்ட்ஸோட ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது தான். ஸோ தெரியல என்னத்துக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி அவங்க யோசிச்சு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே அவங்கள பற்றியான நியூஸ் தான் வருது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஒருவன் எனக்கு ஒரு நல்லா இல்லை, சரியாக அமையலை, அதனால நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு இறந்துருக்காங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தினா அந்த ஒருவன் நல்லவராக நம்மளுக்கு சூட்டபிளாக நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவராக இருந்தால் நம்ம ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழலாம். ஆனால் அவர் எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாகவோ லவ்விங்காக கேரிங்காகவோ இல்லாத பிறகு அப்புறம் என்னத்துக்கு ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். லைஃப் முக்கியம் இல்லை எல்லாத்தையும் விட. இப்போது அவங்க சப்போஸ் வேறு யாராவது நல்ல பொறுமையாக இருந்து இவங்களை டிவைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்து ஒரு நல்ல வரனா வேறு யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா சப்போஸ் அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். நிறையா பேர் ஃபஸ்ட் லைஃப் சரியில்லைன்னா செகண்ட் லைஃப் நல்லா அமைச்சு நல்லபடியாக இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சப்போஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னா கூட வாழ்க்கையில் மேரேஜு அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப் மாதிரி அவங்களே ஏதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதாவது ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துருக்கலாம். அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எதில் லேக்காக இருக்கிறோமோ அதிலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கெரியரில் கூட அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம். முன்னாடி என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒரு வாய்ஸ் நோட் பார்த்துருந்தேன். ஸோ அது பார்த்த பிறகு என்ன தோணுதுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கும் அவங்க 2-3 தடவை போனாலும் அவங்கள திருப்பி சமாதானப்படுத்தி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அந்த மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க போல். ஸோ அதனால் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்டே இனிமேல் சொல்கிறதும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு தோணிச்சு போல். அதனால தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாம் இருந்தாலுமே மன தைரியமும் இல்லை, அந்த மாதிரி இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடுது. இது பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்துக்கிட்டு வந்து